எல்லாரும் சொல்லுங்க, நித்திய ஆவி. உங்களுக்குன்னு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலையை பார்த்து மனசை மாத்துங்க, வாழ்க்கை உங்களுடைய எண்ணங்களை மாத்துங்க. உங்களுக்குன்னு ஒரு வேலை, எவ்வளவு பெரிய வேலை. நான் சொல்லி கத்துனாலும், எவ்வளவுதான் சொல்லி நான் வார்த்தைகளை சொல்லி விவரிச்சாலும் அந்த வேலையை அந்த காரியத்தை விவரிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய வேலை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுளே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார், சுய ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அந்த வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளை மீட்கிறதுக்கு, நம்மளை காப்பாற்றுறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த வேலையை குறித்து யோசிக்கணும், சிந்திக்கணும், அதே எண்ணமா இருக்கணும். அப்பதான் இந்த நெருக்கம் இங்க வரும். கடவுளோட நெருக்கம் வந்தாதான், கடவுளோட அந்த 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 டியூன்ல போனா தான் இந்த வெளிப்பாடெல்லாம் வரும். ஏன் சாவாம இருக்கணும், ஏன் சாவ கூடாது, நம்ம ஏன் இந்த பூமியில உயிரோட இருக்கணும் அப்படின்ற வெளிப்பாடு அப்பதான் வரும். சும்மா இப்படி முடிவை காட்டிட்டு சீட்டை சூடாகி போய்க்கின்னு அவரை நம்புறேன், அந்த பாஸ்டரை நம்புறேன், அவர் தான் எனக்கு ஃபாலோவரு, நான் இவர் சொல்றது அந்த கரெக்டா இருக்குது. கவனம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை எதை நீ கவனிக்கிற, எதுக்கு கவனத்தை செலுத்துற? கடவுள் இந்த மாதிரி கொடுத்துருக்குது, இந்த மாதிரி இருக்குது. நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்திற்கு மனுஷன் உண்டாகும். அவர் சாயல் என்ன? சாவாமதான் அவருடைய சாயல். சாவாமை உள்ளவர் அப்படின்னு போட்டு, ஒருவரே சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்வது, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாக்கி அவரு ஜீவனை கொடுத்துக்கிறார்னா, நீ நீ தேவனை எப்படி பாக்குறியோ அப்படிதான் உனக்கு வெளிப்பாடு வரும், வெளிச்சம் வரும். உன் வாழ்க்கை நல்ல அதன் அடிப்படையில தான் இருக்கும். எப்படி பாக்குற, எப்படி பாக்குற ரொம்ப முக்கியம். கடவுளை எப்படி பாக்குறேன், கடவுளை குறித்த அறிவு எப்படி இருக்காது, அப்படியே பர்சனல் லைஃப்ல எப்படி அப்ளை பண்றேன். சும்மா மத சடங்காச்சாரமா, கோயிலுக்கு போறோமா, ஏதோ ஜபம் பண்ணோமா, உபவாசம் பண்ணோமா, கூட்டத்துக்கு போனோமா, சர்ச்சை அட்டன் பண்ணோம். லைஃப் வாழ்க்கை இதெல்லாம் பண்ணா மட்டும் கிறிஸ்தவன் அவங்க எப்படி பண்றா அப்படி கேட்க தெரியுதுல்ல. இப்ப சொல்றதை நம்ப தெரிஞ்சு அவன்